Hey, hi, hello buddies. Welcome back to Self Growth Diaries. So today நாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்க ட்ரை பண்றேன். இன்னைக்கு லீனியர் சர்ச் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்குள்ள இப்போ ஒரு அரேக்குள்ள ஆப்பிள், ஆரஞ்சு அண்ட் பனானா அண்ட் கிரேப் இருக்கு நினைச்சுக்கோங்க. இப்போ என்னோட கீ வந்து கிரேப். இந்த கிரேப் வந்து இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு நீ கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு தான் நம்மளோட இன்னைக்கு ப்ரோக்ராம். ஸோ வாங்க அப்படியே ஸ்பீடா போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் நேம் வந்து லீனியர் சார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட மெத்தட் நேம் வந்து பப்ளிக் வாய்ட் சும்மா லைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ள வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணோம். நம்ம அரே வந்து என்னன்னா ஸ்ட்ரிங் அரே. ஏன்னா லீனியர் சர்ச்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நாம ஒரு அரே கிரியேட் பண்ண போறோம். அரே கிரியேட் பண்ணிட்டு இப்போ அதுக்குள்ள என்ன நான் கொடுக்க போறேன்னா ஆப்பிள், கமா ஆரஞ்சு, கமா பனானா, கமா அடுத்து என்ன கிரேப் இருக்கு. சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அரே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்னோட கீ வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் கண்ட்ரோல் கீ இதை யூஸ் பண்ணி இப்போ என்னோட கீ வேல்யூ என்னன்னா கிரேப் தான் என்னோட கீ வேல்யூ. ஸோ இப்போ இதில் கீ வேல்யூ இருக்கா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 0. ஐ வந்து எதோட கம்மியாக இருக்கணும், ஏஆர்ஆர் டாட் லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நான் ஒரு லூப் கிரியேட் பண்ணிட்டு இப்போ அந்த லூப் உள்ள வந்து இஃப் கண்டிஷன் வைக்க போகிறேன். என்ன இஃப் கண்டிஷன்னா கீயோட வேல்யூவும் ஏஆர்ஆர் டாட் லென்த் ஐ அதோட வேல்யூ ஈக்குவல் டு இருந்தா வெயிட் பண்ணுங்க. ஈக்குவல்ஸ் அப்படி இருந்ததுன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி கீ வேல்யூ இதுதான் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணணும். யுவர் கீ வேல்யூ இஸ் என்னன்னா கீ. ஸோ கீயும் ஏஆர்ஆர் ஐயும் ஈக்குவல் இருந்தா எனக்கு வந்து அந்த கீயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபார் லூப் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நாம பப்ளிக் மெத்தடை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம திரும்ப இது கிரியேட் பண்ண போறோம். என்ன மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்கியூஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ நியூ கிரியேட் பண்ணியாச்சு ஆப்ஜெக்டை. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நாம இந்த கிளாஸ் நேமை கால் பண்ணணும். ஸோ அப்போதான் அந்த கிளாஸ் வந்து நமக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. கோட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபைல்ன்றது உள்ள போயிட்டு ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டர்ஸ் அது உள்ள போயிட்டு கமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஜாவானா எப்படின்னா எப்போவுமே கம்பைல் பண்ணணும். ஸோ நான் கம்பைல் பண்ணிருக்கேன் .java. கம்பைல்னா கிளாஸ் நேமை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு எந்த எரரும் இல்லை. ஸோ நான் ஜாவா லீனியர் சார் கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா யுவர் கீ வேல்யூஸ் கிரேட் கரெக்டாக கிடைச்சிருக்கா. ஸோ இதுதான் நம்ம கீ வேல்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்கள் லீனியர் சர்ச்சில் வந்து நம்ம அடிக்கடிக்கு நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு ஆன வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் வெறும் கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய். திஸ் இஸ் யுவர் செல்ஃப் க்ரோத் டைரிஸ்.